காலை வெயில் மெதுவாக வீட்டு வாசலை தொட்டபோதும் சாரா மனம் மட்டும் இருளில் மூழ்கி கிடந்தது. வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் அவளுக்கு ஏதோ வெறுமை. உறவுகள் இருந்தும் உறவு இல்லாத நிலை. அம்மா, நான் கிளம்புறேன் என்று மகன் அப்துல்லா அவசரமாக சொல்லிவிட்டு வெளியேறினான். அவன் குரலில் அன்பு இருந்தது, ஆனால் நேரம் இல்லை. கணவன் ரஹீம் செய்தித்தாளில் மூழ்கி, சாப்பாடு வச்சிட்டியா என்று கேட்டுவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் எழுந்து விட்டார். அந்த வீட்டில் பேசும் வார்த்தைகள் இருந்தன, ஆனால் பேசும் மனங்கள் இல்லை. சாரா அந்த நாள் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தாள். நான் மாற்றப்பட வேண்டும், இல்லையெனில் இந்த வீடு வீடாக மாறிவிடும். மாலை நேரம் வழக்கம்போல் எல்லோரும் தம் உலகத்தில் மூழ்கி கொண்டிருந்தார்கள். அப்போது சாரா மெதுவாக பேசத் தொடங்கினார். இன்று நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாமா? அந்த ஒரு வாக்கியம் அந்த வீட்டில் நீண்ட நாட்களாக கேட்காத ஒரு அழைப்பு. அப்துல்லா மொபைலை விட்டு தலை தூக்கினான். சரி அம்மா என்றான் சிரிப்புடன். ரஹீம் செய்தித்தாளை மடித்து வைத்தார். நாளைக்கு வேலையை பார்க்கலாம், இன்றைக்கு குடும்பம் முதல்ல என்றார். அந்த இரவு சாப்பாடு சுவையாக இருந்ததில்லை, ஆனால் அந்த சூழல் இனிமையாக இருந்தது. சின்ன சின்ன பேச்சுகள், பழைய நினைவுகள், சிரிப்புகள். வீடு மீண்டும் உயிர் பெற்றது. அடுத்த சில நாட்களில் சாரா ஒரு பழக்கத்தை உருவாக்கினாள். காலை ஒரு காப்பி கூட சேர்ந்து குடிப்பது, மாலை நேரம் 5 நிமிடம் பேசுவது, வார இறுதியில் ஒன்றாக சிரிப்பது. மெல்ல மெல்ல அந்த வீடு மாற்றமடைந்தது. ஒரு நாள் அப்துல்லா சொன்னான், அம்மா, இப்போதான் நம்ம வீடு வீடாக இருக்கு. சாரா கண்களில் நீர் ததும்பியது. அது துக்கம் அல்ல, நிறைவு. உறவுகள் இருப்பது போதாது, உறவுகளோடு உறவாக வாழ்வதே வாழ்க்கையின் உண்மையான அழகு. நன்றி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.